ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எபிசோடும் வந்துருச்சு ஹாட்ஸ்டாரில். ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னா, நான் இதோட ஒரு சின்ன ஹிண்ட்டாக போன எபிசோட்லையுமே பேசியிருப்பேன். சரண்யா அட்வொகேட் அவங்க வந்து ஹோல்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எபிசோடும் செகண்ட் எபிசோடுக்கான ரிவ்யூமே ரெண்டுமே சேர்த்து போன எபிசோடில் பேசியிருக்கேன். நான் செகண்ட் எபிசோட் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். ஸோ கோர்வையாக இன்னும் மிச்சம் இருக்கிற விஷயங்கள், ஏன்னா இந்த செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அதே 49 மினிட்ஸ் தான். பட் ஆனால் கண்டென்ட் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட 10 கண்டஸ்டன்ஸ் புதுசாக வந்தாங்க. அவங்களுக்கான இன்ட்ரோ, அவங்களுக்கான விஷயங்கள், அதில் யார் ஹோல்ட் செய்யப்பட்டாங்க, யார் வந்துட்டு எண்ட் ஆஃப் ஜேர்னி அதாவது செலக்டட் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் யார் குவாலிஃபை ஆனாங்க அப்படின்ற 3 கேட்டகரிக்கு நடுவில் இந்த எபிசோட் போச்சு. இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, 4 பேரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 3 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து முனியம்மா. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன எபிசோட்லையுமே. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் காமன் மேனுக்கு அந்த காமன் மேன் ஷோவில் வந்து பிக் பாஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மேலே தான் டிஆர்பியே போக போகுது காமன் மேன் ஷோவில். அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு வந்தப்புறம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் கூட எப்படி காம்படிட் பண்ணுறேன்றாங்க, அது அப்புறம் கதை. ஆனால் அவங்கள வச்சு தான் இந்த காமன் மேன் ஷோ ஓட்ட போகிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த சேர் கிடைக்கலன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு உருட்டி உருட்டி மாயா அவங்களுக்கான அந்த கார்டு, அந்த ஒரு பேட்சை கொடுத்தாங்க. ஸோ அது முனியம்மா செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்வின் அவரும் வந்துட்டு நல்லாவே நரேட் பண்ணியிருந்தார் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது. ஸோ அவர் செலக்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் ஷோபா இந்திரகுமார் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சேர் கிடைக்கலன்ற விஷயத்துல கூட யார் கை மேலேயே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால தான் வந்து நான் விட்டுட்டேன், அது மனசாட்சி அடிப்படையில அவங்க கை மேல உட்கார வேணாம்னு சொல்லிட்டு நான் சேர் விட்டு குடுத்துட்டேன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஷோபா இந்திரகுமார் அப்படின்னு சொல்லும்போது, ஷோபா இந்திரகுமார் தான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஒரு 11 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் ஹோல்டர்லாம் சொல்லும்போது அவங்க கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்ற மாரி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அந்த செலக்ட் பண்ண ப்ராசஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஒரு பக்கம் ஓவியா ஒரு மாரி சொல்றாங்க. ஆரி வந்து எனக்கு ஓகே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ராஜு அவங்க ஒப்பீனியன் சொல்லும்போது, ஆனா 3 பேருமே சேர்ந்து ஒரு ரிசல்ட் எடுத்து, அதுக்கப்புறம் எது மெஜாரிட்டியோ அதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல ரிசல்ட்டா சொல்லப் போறாங்கன்னு சொன்னாலுமே, இந்த இடத்துல எனக்கு ஓவியாவோட ஜட்ஜ்மெண்ட் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் அது எல்லா விஷயத்துலயுமே இதுவரைக்கும் பார்த்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நடுவுல. ஸோ இப்படி 10 பேரும் அந்த இன்னைக்கான ஷோக்கு வந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த 3 பேர் தான். அந்த ஹோல்டுல போட்டது அப்படின்னும்போது இந்த சரண்யா அவங்கள போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நான் போன எபிசோட்லயே பேசியிருப்பேன். அவங்க ஒரு அட்வொகேட். ஆனா அவங்களுக்கான விஷயங்கள் ஒரு மாரி டபுள் மைண்டா இருந்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்காங்க ஜட்ஜஸ். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க பேசிக்கா. அவங்க பிக் பாஸ்ல என்ன மாரி போகுது அப்படிங்கிறத பொறுத்து டக்குன்னு வேணா நடுவுல உள்ள தூக்கி வைல்டு கார்டா போடுவாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. விஜய் டிவி உருட்டுது நம்மளுக்கு தெரியாதா என்ன? அதுக்காக ஹோல்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ டிஆர்பிய ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஏத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கான விஷயங்களா முனியம்மா உள்ள அனுப்புவாங்க. இன்னும் அதே மாரி ஷோபா இந்திரகுமார்ன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, பொட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத மீறி, அவங்க ஒரு டெட்லியஸ்ட் கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்களோ அப்படின்ற மாரி ராஜு வந்து கமெண்ட் குடுத்திருப்பாரு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஏத்த மாரி அவங்க ஒரு டெரர் பீஸா இருக்காங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் அடிச்சு ஆடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்கள உள்ள அனுப்புவாங்க. ஒரு எதார்த்தமான உள்ள அனுப்புறதுக்கு முனியம்மாவ செலக்ட் பண்ணாங்க. தர்வீன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காமெடி பேஸ் ஒரு மாரி நெளிவு சுளிவா போகக்கூடிய புகழ்மாறன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு புகழ்மார் இருப்பாருன்னு நெனைக்கிறேன் அவரு உள்ள போனா. நம்ம குக் குமாரி புகழ் இருக்காரு இல்லைங்களா? அவர் மாரி. ஸோ அந்த பேஸ்ல 3 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் டெரரா தான் உள்ளயே வந்தாங்க. யார் பார்த்தீங்கன்னா, ஷோபா இந்திரகுமார். அவங்க ஜிம் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு மாரி யோகா பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. அதெல்லாம் நீங்க தம்ப்நெயில்ல பார்ப்பீங்க. அதே மாரி இதுலயும் வரும்னு நெனைக்கிறேன் ப்ரோமோலயும். இப்போ இதுல நம்மளோடது ஆ ஆ நம்ப லாரன்ஸ் சார் படத்துல ஏதோ ஒரு பேய் மூவில தான் நெனைக்கிறேன். ஒரு படத்துல தான் நெனைக்கிறேன். அந்த ஒரு பேயா வரும்போது, ஒரு மாதிரி வந்து ஒரு தலைகீழ ஒரு பொண்ணு நடக்கும். அதாவது கையே கால வச்சு நடக்கிற மாரி ஒரு சீன் வரும். பார்க்க ஒரு மாரி இருக்கும். ஆக்சுவலி அந்த மாரி தான் இவங்க உள்ள என்ட்ரியே குடுப்பாங்க. அந்த யோகா தெரிஞ்சதுனால. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. ஸோ ஜிம் ட்ரெய்னர் அவங்க 10 வருஷமா ஜிம் ட்ரெய்னரா இருக்காங்கன்னும்போது, அந்த பொட்டன்ஷியலா அந்த மாரி தான் உள்ள அந்த என்ட்ரி குடுப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரியே சூப்பரா இருந்தது அப்படிங்கிற மாரி ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்க. அப்ப மாயா கேட்பாங்க, "இது என்ன ஒரு கிரட்ஜ் மாரி இருக்கே!" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நானே ஒரு கிரட்ஜ் தான் அப்படிங்கிற மாரி அவங்க அதுக்கு கவுண்டர் குடுப்பாங்க. "ஸோ யோகாலாம் கத்துட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி ஜட்ஜஸ் கேட்பாங்க. ஸோ ஆமா 10 இயர்ஸா வந்து ஜிம் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஒரு கதை சொல்ற மாரி ஒரு விஷயம் டாஸ்க்கா குடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான டாஸ்க். இவங்களுக்கு கதை சொல்ற மாரி டாஸ்க் குடுப்பாங்க. அந்த கதைய சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஜட்ஜஸ் ஒவ்வொரு விதமான அந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்கான கார்ட் எடுப்பாங்க. திடீர்னு சிரிக்கணும், திடீர்னு ஒரு மாரி ஃபீலிங்கா சொல்லணும் அந்த கதைய. ரொம்ப ஒரு மாரி அந்தந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஏத்த மாரி அந்த கதைய டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கணுன்ற அந்த ஒரு ஃப்ளோல ஸ்பான்டேனியஸா கதை சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு ஃப்ளோக்கு ஏத்த மாரி திடீர்னு சிரிச்சுட்டு கதை சொல்லணும், திடீர்னு அழுதுட்டு கதை சொல்லணும், திடீர்னு ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டணும் அப்படிங்கிற இடத்துல, அவங்க அந்த போர்ட கையில காட்டினா, அதுக்கேத்த மாரி அந்த கதையோடது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மாறணுங்கிறது தான். அது ஓரளவுக்கு ஓகே. ஒரு லுக் அவங்களோட மேக்ஸிமம் முடிஞ்சத பண்ணாங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா ரசிக்கிற மாரி இருந்ததான்னு கேட்டா இல்ல. அந்த டாஸ்க் பண்ணோங்கிற மாரி இருந்தது. இன்ட்ரஸ்டிங்கா பெருசா இல்ல.
பட் ஆனா இதே டாஸ்க் தான் வந்து தர்வீனுக்கு குடுப்பாங்க. அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா, ஒரு சுவாரஸ்யமா, அ இன்னும் கொஞ்சம் குடுத்தா கூட நல்லா பண்ணுவார் போல இருக்கே இவரு, அப்படிங்கிற மாரி அது இந்த சேம் டாஸ்க் தான் 2 பேருக்கும் குடுத்தாங்க. ஸோ அது ஒரு மாரி நல்லா இருந்ததுன்னும்போது, அது நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது சொல்லும்போது அந்த கதையில வந்து அவங்க குடுத்த எக்ஸ்பிரஷன விடவும், அவங்க அந்த கன்டென்ட்டா அந்த கதைய சொல்றாங்க இல்லைங்களா? அதுல அவங்க உள்ள சேர்க்கிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கன்டென்ட் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு மாரி டெரரா ஒரு மாரி இருந்தது. ஆனா தர்மீன் சொல்லும்போது அது காமெடியா, இன்ட்ரஸ்டிங்கா ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ அவங்களோட மைண்ட் எப்படி யோசிக்குதுன்றத பொறுத்து தான் அந்த ஃப்ளோல அந்த கதை வரும். அந்த எக்ஸ்பிரஷன மாத்திக்கிட்டே இருக்கணுன்றது ஓகே. அந்த மாத்துறதுக்கு ஏத்த மாரி வந்து கன்டென்ட்ட உள்ள என்ன சேர்க்குறாங்கன்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு டெரரா தான் இவங்க சொன்னது வந்து, ஸோ வயலன்ஸா இருக்குதே கதை, வயலன்ட்டா இருக்கே அப்படிங்கிற மாரி தான் ராஜு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு மாரி டெட்லி கண்டஸ்டன்ட்டா இவங்க இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு. ஸோ அதனாலேயே இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க 1. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அவங்க வந்து அது செலக்ட் ஆனோனே அவங்க பொண்ணுக்காக அத சொல்லியிருப்பாங்க. உனக்காக தான் வி மேட் இட் தானியான்னு அவங்க பொண்ணு பேர் தானியா போல. வி மேட் இட் தானியா இது உனக்காக அப்படிங்கிற மாரி அந்த சர்ப்ரைஸா அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. 1 அந்த நாய்க்குட்டிய வச்சு அந்த கதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ரசிக்கிற மாரி இல்ல. பட் ஆனா டாஸ்க்குக்கு ஓகே அப்படிங்கிற மாரி இருந்தது. நெக்ஸ்ட் உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, தமிழரசு. இவர நம்ம வந்து ப்ரோமோல பார்த்துருப்போம். முட்டி போட்டுட்டே கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு குடுங்க பிக் பாஸ்ல அப்படிங்கிற போர்ட தூக்கிட்டே தான் அவர் உள்ள வருவாரு. அப்ப நான் இம்மெச்சூரா நடந்துக்கிட்டேன் அப்படின்னும்போது, ஓவியா ப்ரொமோல கேட்ட மாரி தான். இப்ப மட்டும் மெச்சூரா இருக்கீங்கன்னு நெனப்பா அப்படிங்கிற மாரி. சரி ஓகே அப்படி இல்ல அப்போ உங்களுக்கு யார் புடிச்சவங்க யாரு? உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? அப்படின்னும்போது, பிரதீப் ரங்கராஜன் நம்ம டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா? ரீசென்ட் டேஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் சொல்லுவாரு. அவர மாரி தான் ஆகணும்னு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதான் என்னோட இதுவா இருக்கு. ஆம்பிஷனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாரி அவருக்கு என்ன புடிக்கல அப்படின்னா, அவருக்கு 9 to 6 ஜாப் புடிக்காதா? மிடில் கிளாஸ் லைஃப் புடிக்காதா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. சரி அப்ப வந்து ஆரி சொல்லுவாரு, நீங்க வந்து டைரக்ஷன் பிடிக்கும்னு சொல்றீங்க. அதுக்கான விஷயங்கள பிரதீப் ரங்கராஜனையும் சொல்றீங்க. சரி நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் குடுக்குறேன். அத நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க டாஸ்க் குடுக்கறதுக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணுவாருன்னா, அத நடுவுல ஸ்டாப் பண்ணி, ஓகே, ஓகே. நீங்க சொல்றது புரியுது. நீங்க ஒண்ணு குடுத்தா நான் அத செய்யணும் அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னாரு. அப்போ சொல்றாரு, உங்களுக்கு இந்த ஜாப்பும் 9 to 6ம் பிடிக்காது. நீங்க வந்து பிக் பாஸ்லயும் சான்ஸ் கேட்பீங்க. அதுக்கு ஒரு இம்மேச்சூரா நடந்துக்குவீங்க. பிளஸ் வந்து இதுலயும் வந்து டைரக்ஷன்னு சொல்றீங்க. அதுக்கான ஒரு விஷயத்த எடுத்து வைக்கலான்னு சொன்னா, இன்னும் அதுக்கு நான் ரெடியே ஆகலன்னு சொல்றீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, அவருக்கான ஒரு எண்ட் ஆஃப் ஜர்னி அப்படிங்கிற மாரி தான் கார்டு குடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கா ரிஜெக்ட் பண்ணத அப்படி ஒரு டீசென்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாரிட்டி இல்லங்கிறது தான். ஸோ இவ்வளோ பெரிய ஷோக்கு வரும்போது அதுக்கான கிளாரிட்டி இல்ல. லைஃப்ல என்னவா பண்ணணுன்றதும் கிளாரிட்டி இல்ல. வெறும் வாயில மட்டும் தான் வடை சுட்டுட்டு இருக்கீங்க போலயே அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருப்பாங்க ஜட்ஜஸ். எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. இது அப்புறம் முனியம்மா நம்மளுக்கான இன்ட்ரஸ்டிங் கேரக்டரா ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்க உள்ள வருவாங்க. அவங்களுக்கான என்ட்ரி. அவங்க உள்ள வரும்போதே அந்த கால் தடுக்கும். அப்போ வந்து இது கூட நெறைய யூடியூபர்ஸ் வந்து பக்கத்துல மாயாவ வச்சுக்கிட்டு அப்புறம் வைப் எப்படி இருக்கும்? அப்படிதானே இருக்கும். அது தடுக்க தானே செய்யும். அப்படிங்கிற மாரிலாம் கூட ஒரு சில யூடியூபர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு அந்த வந்து நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ள போக வேண்டாம். ஸோ கால் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்தோனே எப்படி அப்புறம் செட் எப்படி இருக்கு? அப்படின்னு மாயா கேட்பாங்க. அப்போ செம்மையா இருக்கு. அரண்மனை மாதிரி இருக்கு. நான் இப்போ ஒரு ராணி மாரி ஃபீல் பண்றேன் அரண்மனைக்குள்ள அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ரொம்ப எதார்த்தமா இருந்தது. அப்புறம் நீங்கலாம் எப்படி இவ்ளோ வெள்ளையா இருக்கீங்க? அப்படின்னு ரொம்பவே இன்னசென்ட்டா கேள்வி கேட்பாங்க. இப்போ உள்ள வந்தோனே ஓவியாவையும், ராஜ் ஆரியையும் பார்த்துட்டு உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்போ ராஜு வந்துட்டு கேட்பாரு, "அ உங்கள எனக்கு தெரியும். அப்பன்னா என்ன தெரியாது?" அப்படின்னா, "உங்க சீசன் தான் போரா இருந்துச்சு. நான் பார்க்கல. அதனால உங்கள எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி டக்குன்னு சொல்லிருவாங்க. ஸோ வாய விட்டுர்றாங்க. அவங்க சீசன் போரா இருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த சீசன்ல டிஆர்பி எப்படி இருந்தது அப்படின்றத எதார்த்தமா சொல்லி வாய விட்டுட்டாங்க. ஸோ யூடியூபர்ஸ்லாம் இதையும் போட்டு கேட்க போறாங்க. ஸோ ராஜு சீசன் போரா, ராஜு சீசன் போரான்னு நானும் அதத்தான் சொல்லியிருப்பேன் என்னோட ரிவ்யூல. போன சீசன்லாம் ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ ராஜு சீசன் ராஜு காமெடியா மட்டும் காமிச்சாங்களே தவிர, அது அது ஒரு எஃபெக்டிவான ஒரு சர்வைவல் மோடா இல்ல. அது ஒரு மாஸ்க் போட்ட பிரியங்கா, ராஜு அப்படிங்கிற இடத்துல மட்டுமே தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அததான் எல்லாருமே சொல்றாங்க. இவங்க ரொம்ப ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப என்ன தெரியாதான்னு கேட்கும்போது, "உங்கள தான் நம்ம பார்க்கலையே, தெரியாது எனக்கு." அப்படிங்கிற மாரி பூசி மழுப்பியிருப்பாங்க. ஆனா போருன்ற வார்த்தை வாயில வந்துரும். அத சொல்லாம எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ராஜுமே அதுக்கு கவுண்டர் குடுக்குற வகையில, "ஓ! போரா இருந்துச்சா? நான் உள்ள இருந்தேன்ல, அதனால எனக்கு தெரியல சீசன் எப்படி இருந்ததுன்னு" சொல்லி பூசி மழுப்பியிருப்பாரு. ஸோ ஓகே. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த எதார்த்தமான பேச்சுலாம். அதுக்கப்புறம் உடனே மாயா திருப்பி ஏத்தி விட்டு அவங்க "அவர் பேர் தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. அது தெரியாதுன்னு சொன்னனே, நான் தான் அவர பார்க்கலன்னு சொன்னனே, அவர் சீசன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னனே" அப்படின்னும்போது, அப்போ வந்துட்டு
திருப்பி திருப்பி வந்துட்டு ராஜு வந்து மீண்டும் மீண்டும் அப்படி சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரு. உடனே இல்ல இல்ல இப்ப தெரியும் இப்ப தெரியும் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு தெரியாதனால உங்களை பத்தி பேசல, இப்ப தெரியும் இப்ப தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆரி கேட்டாரு, இது வந்து உலகமே உங்களை பார்க்க போகுது, உங்களுக்கான ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது, நீங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சு இவங்க ரொம்ப எதார்த்தமா சொல்லுவாங்க. பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப வந்து எவ்வளவுதான் பெரிய ஃபேமஸா இருந்தாலும், செலிபிரிட்டியா இருந்தாலும், அவங்களுக்கு மேல மேல ஏதாவது பெட்டரா பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு தோணும். லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு தோணும் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவங்க வீட்லலாம் அப்படி இருக்குன்னா, நான் ஒரு சாதாரண பொண்ணு, சாதாரண ஒரு சின்ன ஒரு பிசினஸ் சின்ன ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. ஸோ எனக்குமே அடுத்த லெவலுக்கு போகணும்னு தோணும் இல்லையா? அதுக்கான விஷயமா தான் இத நான் முன்னெடுத்திருக்கேன். ஒரு முயற்சியா அத நான் முன்னெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது ரொம்ப எதார்த்தமா எல்லாருக்குமே காசு பெரிய விஷயம் தானங்க. காசு கிடைக்குது அப்படின்னும்போது அதுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் தான் அப்படின்னு சொன்னாலுமே, என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது இல்ல. ஆனா என்ன பண்றோம்? அத எப்படி பண்றோம்? அதே சமயத்துல அது எதுக்காக பண்றோம்ன்னும்போது எண்ட் ஆஃப் த டே அது மணி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் வருது. விஜய் டிவியுமே கமர்ஷியலா பண்றாங்கங்கும்போது, இவங்க என்ன சோஷியல் சர்வீஸா பண்றாங்க. அது ஒரு கமர்ஷியல் ஷோவா டிஆர்பிக்காக தானே பண்றாங்கன்னா, பெரிய இடமோ, பெரிய லெவல்லயோ, சின்ன லெவல்லயோ எல்லாருக்குமே மணி மேட்டர் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ மணி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப எதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப நீங்க கஷ்டப்பட்ட மாரி யோசிச்ச இடம் எது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சொன்னது வந்து ஒரு வாட்டி அவங்க அம்மாவே அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது தான். ஏன்னா அவங்க கலர் தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க உள்ள வரும்போது ஓவியம்லாம் சொல்லியிருப்பாங்க. "நீ ரொம்ப மாயாவும் சொல்லியிருப்பாங்க. நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. சிரிச்சா நல்லா இருக்கீங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க இருங்கக்கா" அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "இப்ப என்ன பார்த்துட்டு நீங்கலாம் இப்படி சொல்றீங்க?" அப்பன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு ஹர்ட் என்னன்னா, இவங்கள பொண்ணு பார்க்க வரதா சொன்ன அன்னைக்கு வந்து இவங்க ரெடி ஆகாம இவங்க ஜஸ்ட் உட்காந்துருந்தாங்க போல இருக்கு. அப்போ வந்து அதாவது அவங்க சொல்றாங்க, "பொண்ணு பார்க்க வந்தா சுத்தி இருக்கவங்க தானே அம்மா, சுத்தி இருக்கவங்க தானே ரெடி பண்ணணும். நானே என்ன ரெடி பண்ணிட்டு என்ன பொண்ணு பார்க்க வராங்க, பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ல முடியுமா?" அப்படி நான் வந்து சைலன்ட்டா உட்காந்துருக்கும்போது எதார்த்தமா உட்காந்துருவேன். எங்க அம்மா வந்து சொல்றாங்க, நீயே காக்க மாரி இருக்க. உனக்கு இந்த மாரி உன்ன ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வர்றதே பெரிய விஷயம். அதுல நீ ரெடியாக மாரி உட்காந்துருந்தா யார் உன்ன கட்டிக்குவாங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி காக்கான்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு மாரி ஹர்ட் ஆச்சு. காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எங்க அம்மாவே என்ன அப்படி சொன்னது எனக்கு இன்னுமே வந்து வலிச்சுட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா அவங்க வந்து ரொம்ப பெயினா இருக்கிறத, பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணத அவங்க ரொம்பவே எதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்டர்வியூ குடுத்துட்டு மாயா போய் உட்காந்துர போவாங்க. ஓகே நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி போன எபிசோட்லயே சொல்லியிருக்கும். மாயாவ கொஞ்சம் டம்மி பீஸா தான் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் உட்காந்துருவாங்க. அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, "ஏன் இல்ல, இல்ல நீங்க இருங்க, நீங்க இருங்க. நீங்க ஏன் போய் உட்கார்றீங்க?" அப்படி கேட்பாங்க. முனியம்மா. அப்போ வந்து ஓவியா கேட்பாங்க, "என்ன பயமா இருக்கா? யாராவது வேணுமா உங்களுக்கு கூட? தனியா இருக்க பயமா இருக்கான்னா?" "ஏன் பயம்? பயம்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் எதுக்கு பயப்படணும்? உங்களலாம் வந்து தூரத்துல வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். இப்ப நேர்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானே தவிர எதுக்கு பயப்படணும்? நாளைக்கு நானுமே வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆனா அந்த இடத்துல உட்கார முடியும் தானே! அதனால எல்லாருமே மனுஷங்க தானே! அப்படின்ற மாரி ஒரு உண்மைய டப்புன்னு போட்டு உடைச்சிருப்பாங்க. அது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் சொல்லிச்சு, எதார்த்தமான பேச்சையும் சொல்லுச்சு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்கான ஒப்பீனியன் அவங்க எடுத்து வச்சு அவங்களோட போல்ட்னஸ்லயும் சொல்லுச்சு அப்படின்னும்போது, இதுதானே என்னமோ ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ டிஆர்பி லெவல்லயே ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே விஜய் டிவி எப்படியாவது எந்த டாஸ்க் குடுத்தாலுமே அவங்கள உள்ள தள்ளிடுவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இந்திரா சிவகுமாருக்குலாம் அந்த மாரி டாஸ்க் குடுத்து அந்த எக்ஸ்பிரஷன்லாம் காட்ட சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு குடுத்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா வந்து ராஜு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நீங்க வந்து இங்க வந்துருக்கீங்க இந்த ஷோல. இந்த ஷோலருந்து உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? எப்படி கன்வே பண்ணுவீங்க? இந்த ஷோல இப்ப நீங்க வரும்போது இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி கன்வே பண்ணுவீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட?" அப்படின்ற மாரி அவங்க ஃபோன் எடுத்து பேசுறத தான் நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். எடுத்து பேசும்போது அப்போ இந்த இடத்துல வந்து அதுவா மாயாவா பேசுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் மாரி. ஆ சீமான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துல அவங்க அவ்வளோ கிரிட்டிசைஸ் வந்தப்போ இருந்தாலுமே, அவங்கள ரொம்ப புடிச்சுக்கிட்டது வந்து புடிச்சு கட்டிக்கிட்டதும் அவங்க சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட தான் அவங்க அப்படி சொல்றாங்க. சீமான் தான் என்ன புடிச்சு கட்டிக்கிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவர என்ன அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஒரு ராணி போல பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன வந்து புடிச்சு கட்டிக்கிட்டது. என்னோட கணவர் அத்தனை பேர் சபையில பேசினாலும், அவரு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு புடிச்சு கட்டிக்கிட்டாரு. என்ன வந்து அவ்வளோ நல்லாவும் பார்த்துட்டு இருக்காரு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்க ஹஸ்பண்ட் பேரு என்னன்னு கேட்பாங்க. அதான் சீமான்னு சொன்னேன். சீமான் பொண்டாட்டி சீமாட்டி அப்படின்னு. ஓ! பேரே அதுதானா? அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஒரு மாரி எக்ஸைட்மென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப எதார்த்தமா அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி அவங்க ஷேர் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்துட்டு அ ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்ற மாரி டாஸ்க் பண்ண சொல்லவும், எதார்த்தமா ஃபோன் பண்ணி, "மாமா எப்படி சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? பசங்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அவரும் அந்த சைடு எல்லாம் வந்துட்டாங்க. அம் மிஸ் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி இவரு
இவங்க மாயா பேசுவாங்க. அவர் பேசுற மாரி. இவங்களும் வந்து நானும் மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. மாயா வந்து எதுவுமே சொல்ல மாட்டா. அப்ப நீங்களும் நான் சொன்னேன்ல, நீங்களும் சொல்லணும்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்ற மாரி மாயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க உள்ள எப்படி இருக்கு அப்படின்ற மாரி எங்க மாமா நாங்க வந்து எல்லாரையும் பார்த்தோம் மாமா. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஜூலி சீசன்ல நான் மட்டும் ஜூலியா இருந்திருந்தேன்னா, சீசனே வேற லெவல்ல இருந்திருக்கும். வேற மாரி போயிருக்கும்னு இப்ப நான் பிக் பாஸ்ல செலக்ட் ஆயிட்டேன் மாமா அப்படிங்கிற மாரி ஜூலி பேர வலிச்சு அந்த ஒரு டாஸ்க் அவங்க பண்ண விதம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்படி போடு அப்படிங்கிற மாரி அடிப்பொலி அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே அத என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அந்த இடத்துல எப்படி தன்னை காட்டிக்கணும், எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றது ரொம்ப கிளியரா அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க மூலியமா அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதுல பார்க்க முடியுது. ஸோ முனியம் அவங்க அப்படிதான் செலக்ட் ஆனாங்க. ஸோ மதுரையோட அந்த கெத்தோட சேர்ந்து, மதுரையோட அந்த மண் வாசத்தோட சேர்ந்து, அவங்களுக்கான அழகான அந்த தமிழும், எதார்த்தமான அவங்களோட அந்த சிரிப்பும் வந்து ஜனங்களுக்கான ஒரு அவங்களுக்கு வந்து ஜனங்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் குடுத்துருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. இது இவங்க எப்படி செலக்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம். ஸோ அதுக்கப்புறம் சரண்யா அட்வொகேட் அவங்கள பத்தி நான் போன வீடியோலயே பேசியிருப்பேன். அவங்க வந்து ஹோல்ட்ல போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹேமில்டன் பால்ன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரு ரிஜெக்ட் தான் ஆனாரு. அவரும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட். பட் ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவர மாரி தான் வந்திருப்பாரு. தமிழரசு மாரி தான் அந்த முட்டி போட்டு வந்த கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? அவர மாரி தான் வந்திருப்பாரு. வாய் சவடால் மட்டும் தான் இருந்தது. வாயில மட்டும் வடை சுட்டுட்டு இருந்தாரு. ஒரு கிளாரிட்டியே இல்ல. இதுக்கு நல்லா அவருக்கு தமிழ வேற சுத்தமா பேச வரல. வரும்போதே வந்துட்டு அ தமிழ வந்துட்டு தமிழ்ல பேசணும், தமிழ்ல பேசணும் அப்படிங்கிற மாரி இவரு சொன்னாலுமே, ராஜுலாம் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணாலுமே, ஒரு விளையாட்டா அத ஹிந்தியில தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்து தமிழுக்கான ஒரு ப்ரொமோ குடுத்த மாரி தான் இருந்தது தமிழ் லாங்குவேஜ்க்கு. ஸோ அது ஹிந்திலயுமே காமெடியா வந்து ராஜுலாம் கவுண்டர் குடுத்தாலுமே, அவர் வந்து தமிழ்ல பேசணும். தமிழ் தான் எனக்கு பிடிக்கும். தமிழ் எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கு தமிழ் வரல. ஸோ அந்த இடத்துல ஒரு கவுண்டர் குடுத்துருப்பாரு ராஜு. அதையும் அவரு ஹிந்தில சொல்றாரு தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு வந்து அவர் சொன்ன கவுண்டர்ல ராஜு மேட் இன் தமிழ் சோல்ட் இன் துபாயா அப்படிங்கிற மாரி கவுண்டர் குடுத்துருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க அவருக்கு. அவருக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து இப்போ ட்ரெயின்லாம் காஃபி டீலாம் விப்பாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த மாரி வந்து ஒரு சில குட்டி, குட்டி ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு, இத வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா எப்படி அ இது வந்து என்ன சொல்றது? எப்படி தமிழ்ல பேசி விப்பீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் குடுத்தா, முதல்ல அதெல்லாம் கையில எடுத்து அடுக்கிக்குவாரு. இவ்ளோ நேரம் அடுக்குனா டோல்கேட்ல இருந்து பஸ் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் போயிருமேப்பா! அப்படிங்கிற மாரி ராஜு வந்து காமெடி பண்ணுவாரு. ஸோ மெதுவா எடுத்து பண்ணிட்டு அந்த பேர் தெரியல. அந்த இந்த மாரி ஜெல்லி மிட்டாய் மாரிலாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் பேரிச்சம்பழம் ஏதோ குடுத்துருப்பாங்க போல. அதுக்கு பேரு இவருக்கு தெரியல. உடனே வந்து அந்த புளி ஸ்வீட்டு, புளி ஸ்வீட்டு, சுகரு, அப்புறம் இந்த ரவுண்ட் பாலுன்ற மாரி அந்த பேர் தெரியாம என்னமோ ஒண்ணு இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாரு. அது பார்க்க காமெடியா இருந்தாலும், அவருக்கு தமிழ் வரலங்கிறது ஒரு பெரிய பேரியரா இருந்தது லாங்குவேஜஸ்ல. ஸோ அந்த இடத்துல ஜட்ஜஸ் சொல்றாங்க, நாங்க 2, 3 வாட்டி தமிழ்ல பேசணும்னு சொன்னாலுமே உங்களுக்கு தமிழ் ஃப்ளோவா வரல. இது வந்து ஒரு தமிழ் ஷோ. அங்க இங்கிலீஷ்ல நடுவுல பேசினாலுமே அவங்களுக்கான விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, உங்களுக்கு சுத்தமா தமிழே வரல. ஸோ அதனாலேயே எங்களால உங்கள இது பண்ண முடியாது. பிளஸ் வந்து உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டியும் இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் பேச வரலன்றத இது காமன் ஷோல நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. பட் ஆனா தமிழ் பேச வராதவங்கள உள்ள வச்சு சுனிதா மாரி ஆளுங்களலாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுறது, அந்த தமிழ் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு பண்ண சீசன்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இப்ப என்னவோ ஒரு உருட்டுறாங்க. சுத்தமிழ்ல பேசினா தான் நாங்க எடுப்போம் அப்படிங்கிற மாரி. ஓகே. இது எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். ஸோ இவரு வந்து செலக்ட் ஆகல 1 ஹாமில்டன் பால். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் வராரு சிவா சரவணா அப்படின்ட்டு. அவர் வந்து அவருக்கான ஒரு சிம்பத்தி கார்ட கையில எடுக்குறாரு. அவங்க அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். அ இந்த மாரி வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுல தான் என்னோட கனவா இருக்கு. அத தேடி போனா, ஆனா பெருசா ட்ரை பண்ணேன். பெருசா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாரி. உடனே ஓவியா கேட்டுருவாங்க. என்ன விக்டிம் கார்டு எடுக்கிறீங்களா அப்படின்னு. டைரக்டர் ஆகணுன்ற அளவுக்கு அவருக்கு இருக்கு. ஆனா விக்டிம் கார்டு அப்படிங்கிறது அவருக்கு புரியாத மாரி. என்ன சொல்றீங்க? புரியலையே! என்ன சொல்றீங்க? புரியலையே! அப்படின்னு. உடனே ஆரி சொல்வாரு, "இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல. நான் எனக்கான விஷயத்த தான் சொல்றேன். என்ன நம்பி தான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இருந்தாலுமே அவருக்கான அந்த விஷயங்கள் ஜட்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணல. ஸோ அட்ராக்ட் பண்றதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து பண்ணல. ஸோ அதனால அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டாரு. ஸோ அடுத்து வந்தவர் தான் நம்ம தர்வீன். ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அவர் கதை சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி, அவர் வந்து அவருக்கான விஷயத்த முதல்ல சொல்லும்போதே, தர்வீன் அப்படிங்கிறதே ஒரு யூனிக்கான பேர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாரு. ஏன்னா அவரோட தாத்தா தான் அந்த பேர் வச்சு தான். ஏன்னா அவர் பொறக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அபார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. பட் ஆனா அவங்க தாத்தா தான் போய் சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனவங்க, கூட்டிட்டு வந்து அவர் வந்து பொறந்தாரு. ஸோ அவரோடது அந்த ஒரு பர்த்டே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். அதுவே ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அதனால தான் டார்வின்னு பேர் வச்சாங்க. அந்த டார்வின் அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு லெஜெண்டோட பேர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மாரி இருக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி சாதிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்பன்னா டார்வின்னா இதானா அப்படின்னு கேட்பாங்க ஜட்ஜஸ். இல்ல டார்வின் கிட்ட இன்னும் நெறைய இருக்கு. இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இனிமே போக போக அத பார்ப்பீங்க அப்படிங்கிற லெவல்ல அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாரு. ஸோ அந்த இடத்துல தான் ராஜு சொல்லுவாரு,
ரொம்ப பொட்டென்ஷியல் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு. அந்த சூட்டோட சூடாவே டாஸ்க் குடுத்துருவோம். அத பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி டாஸ்க் குடுப்பாங்க. நான் ஷோபா இந்திரகுமார் சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அந்த போர்டு காட்டுவாங்க. அதுக்கேத்த மாரி அவங்க அந்த கதைய டெவலப் பண்ணணும். இதுல வந்து இவரு ஒரு கதைய டெவலப் பண்ணுவாரு. இங்க கீழ வந்து அ ஒரு பாஸ்கெட்ல வந்து ஒரு சில திங்ஸ் வச்சிருப்பாங்க. பாலு, கயிறு, கிரீட்டிங் கார்டு அப்படிங்கிற மாரி. ஸோ அட் அ டைம்ல எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. ஒரு ஒரு டைம்ல ஒண்ணு எடுக்கணும். அந்த டைம வந்து ஜட்ஜ் பண்றது ஜட்ஜஸ். ஸோ அவங்க கையில ஒரு சவுண்ட் குடுக்குற மாரி, ஒரு ஹார்ன் குடுக்குற மாரி ஒரு டாய் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ன் அடிக்கும்போது, அந்த சவுண்ட் வரும்போது இவரு ஒரு டாய் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கதை அந்த கதைய அப்படியே டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு ஜட்ஜ் இன்னொரு சவுண்ட் அந்த சவுண்ட் குடுக்கும்போது, திருப்பி அந்த பொருள எடுத்து அதுலேருந்து இன்னொரு கதைய அதாவது அதே கதைய டெவலப் பண்ணிட்டே போகணும். ஆனா கதை கன்டினியூஸா இருக்கணும். அப்படிங்கிறது தான் அது ரொம்ப கிரீட்டிங் கார்ட்லேருந்து ஆரம்பிச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வழியில வராருன்னு ஆரம்பிச்சு, அவங்க தாத்தாவ வழியில பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சு, அந்த கதை ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா சொன்னாரு. கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது. எனக்கு இன்னும் அவர பார்த்தா புகழ் மாரி தான் தோணுச்சு. அப்புறம் அந்த முடி ஒரு விஷயமும் இங்க அவரோட ப்ரொமோ தான். ஸோ அவரு பொறந்தது சென்னை. அதுக்கப்புறம் வளர்ந்தது தஞ்சாவூரும், ஒரத்தநாடுன்னு சொல்லுவோம். ஒரத்தநாடு வந்து ஓவியாக்கு ரிலேட் ஆகுற இடம் இல்லைங்களா? ஸோ அது கேட்டோனே, "நான் உங்கள பார்த்துருக்கேன் அங்க ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லுவாரு. ஒரத்தநாடு 3 ஸ்டாண்டர்ட் 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க காதுல அது 3 ஸ்டாண்டர்ட்ன்னு விழுந்திருக்கும் போல. ஸோ அது ஒரு காமெடி மாரி அநேகமா அதெல்லாம் ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருந்தது அந்த கான்வர்சேஷன்லாம். ஃபன்னியா. ஸோ அந்த மாரி தான் போச்சு. ஸோ அந்த டாஸ்க்கையும் அவர் நல்லா பண்ணாரு, சிறப்பா பண்ணாருன்னு சொல்லிட்டு, ஆரி வந்து ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, "உங்க தலையில எவ்வளோ முடி இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. 2,32,250 அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ வந்து அ இது வந்து ஆ ஸோ வந்து "அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு ஆரி கேட்பாரு. "அது எனக்கு தெரியும்" அப்படின்னாரு. அப்போ வந்து "அதுல ஒரு முடி கம்மியா அதிகமா இருந்தாலும், கம்மியா இருந்தாலும் வந்து உங்கள நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி ஆரி சொல்லுவாரு. "ஓகே, ஓகேன்னு" இவரு தலையாட்டுவாரு. அப்ப அதுக்கு நம்ம உட்காந்து ஒரு ஒரு முடியா எண்ணிட்டா இருக்க முடியும் அப்படின்னு ராஜு கேட்பாரு. ஸோ ஆப்வியஸா செலக்டட் அப்படிங்கிறதே அவங்க கான்வர்சேஷன்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொன்ன ரிசல்ட் வந்து உங்ககிட்ட ஒரு வைப் இருக்கு, ஒரு ஸ்பான்டனிட்டி இருக்கு. அந்த ஒரு என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்த பண்றீங்கன்னும்போது, ஆமா இது வந்து இந்திரா அவங்க ஷோபா இந்திரகுமார் கிட்ட இவங்க செலக்ட் பண்ணாலுமே, அங்க ஒரு வைப் இருந்த மாரி எனக்கு தெரியல. அங்க ஏதோ எனர்ஜி ட்ரெயின் ஆகுற மாரி ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. இங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து இவரு ஆட்டோமேட்டிக்கா இவரு செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ இவரோட ப்ராசஸ் இப்படிதான் இருந்தது செலக்டிங் ப்ராசஸ். ஸோ ஸோ அவர ரிஜெக்ட்டே பண்ண முடியாதுன்ற இடத்துல செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி ராஜு வந்து காமெடியா சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கூட பண்ண வேணாம். ஆனா பார்த்ததுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க. ஹைப் பட்டன் இருந்தா பிரஸ் பண்ணுங்க. அப்ப வீடியோஸ் நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன. இன்னும் கொஞ்சம் இருக்கு விஷயங்கள் இதுல. இன்னொரு 15, 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கு. நானும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அடுத்த வீடியோல பேசுறேன். ஏன்னா கன்டினியூஸா நான் 2 வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 1 அப்லோட் பண்ணி உங்களுக்கு வரும். இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். எபிசோடே வரல. பட் ஆனா நான் அது இது பார்த்துட்டு, உங்களுக்கான விஷயங்கள நான் அப்டேட் குடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோ நான்